ஹாய் நீட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நமக்கு நீட் எக்ஸாம் வரதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் விரல விட்டு என்ற மாதிரி அந்த ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்த்துருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜிஸ் லைக் 5 days அதுக்கப்புறம் 30 days எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் நம்ம ரொம்ப இயர்ஸாக பார்த்தா நம்ம நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாவே ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம நீட் ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, நீட் எக்ஸாம் வரப்போது ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பயம் இருந்தாலும் அதை தாண்டி எக்ஸாம் ஆளுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு போகணும் அண்ட் என்ன மாதிரியான ட்ரெஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டுட்டு போகணும், போட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன், ஒரு பயமே இருக்குது. ஸோ எது கரெக்டாக இருக்கும், அவங்க பிடிச்சி நிப்பாட்டி வச்சுருவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு யோசனையாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், நம்ம இதெல்லாம் தெரியாமல் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து போகிறப்போ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கும் போது இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால அவங்கள லைக் ரொம்ப இந்த செக் பண்ணுற அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து ரொம்ப அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டே ஸ்பாயில் ஆகிடும். அவங்க போய் எக்ஸாமில் ப்ராப்பராக கண்டினியூ பண்ண முடியாது, ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் நமக்கு வராது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும்னா நீங்கள் எக்ஸாம் ஆளுக்கு ப்ரிப்பரேஷன் எந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கோச்சிங் சென்டர்லாம் போய் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் என்னெல்லாம் கொண்டு போகிறீங்க அந்த மாதிரி விஷயங்களையும் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் நீங்கள் எதுவுமே வந்துடக்கூடாது. போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நான் சொல்கிறேன். இப்போது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் முக்கியமாக வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு கொண்டு போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா லைக் டிஜிட்டல் வாட்சஸ், அதுக்கப்புறம் தலைக்கு வெயில் அதிகமாக அடிக்குன்னு சொல்லிட்டு அந்த கேப்பு, அதுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூலர்ஸ், நமக்கு கண்ணாடி ஸ்டைலாக அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா போட்டு போகக்கூடாது. அதுக்கப்புறம் ஷூஸ் போட்டு போகக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம பசங்கள்லாம் சும்மா அந்த கையிலலாம் போடுவாங்களா அந்த மாதிரி செயின்ஸ், அதுக்கப்புறம் கழுத்தில் மாட்டுற மாதிரி அந்த மாதிரி செயின்ஸ், இந்த மாதிரியான ஃபேன்சி ஐட்டம்ஸ் எதுவுமே போட்டு போகக்கூடாது. அண்ட் ஈவன் தோ லைக் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கும் அந்த மாதிரி தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போகக்கூடாது. ஸோ இப்போ ட்ரெஸ் கோட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்துட்டு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா சிம்பிளாக சொல்லிடுறேங்க. பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி ரொம்ப இந்த கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி ரொம்ப கிராண்ட் ஏரெல்லாம் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. இப்போ பொண்ணுங்கள்லாம் எல்லாரும் வீட்டில் ஒரு சில பேர் லைக் இந்த ஸ்டோன்ஸ்லாம் வச்சு அந்த மாதிரியான சில ட்ரெஸ்லாம் போடுவாங்க, பார்த்து ரொம்ப ஃபேன்சி அந்த மாதிரிலாம் போட்டுட்டு போகக்கூடாது. பசங்களுமே லைக் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற பேண்ட்ஸ் வந்து இந்த பாக்கெட்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி, இந்த டோன்டு ஜீன்ஸ் அந்த மாதிரி லைக் நமக்கு தெரியும்ல அந்த மாதிரியான அவுட்ஃபிட்ஸ்லாம் போட்டு போனீங்கன்னா அவங்க பிடிச்சி நிப்பாட்டி அந்த இடத்துல நீங்கள் மாற்றிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துடலாம். ஸோ இப்போ எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போகணும், பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி பசங்களாக இருந்தாலும் சரி, லைக் நீங்கள் ஒரு ஃபுல் ஹேண்ட் அப்படி இருக்கிற மாதிரி ட்ரெஸ் கூட நீங்கள் போகக்கூடாது. நம்ம ஒரு ஆஃப் ஹேண்டில் இருக்கிற மாதிரி ஒரு டிஷர்ட், ஒரு நார்மலான ஒரு காட்டன் பேண்ட்டுங்க, இதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கும் சொல்லுவேன் பசங்களுக்கும் சொல்லுவேன். இது நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் போட்டு போனீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு ஆஃபீஸரும் உங்களை வந்து கேட்க மாட்டாங்க. சும்மா நம்ம சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி டோன்டு ஜீன் ரொம்ப டைட் ஃபிட்டான ஜீன்ஸ்லாம் போட்டு போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் வந்து நீங்கள் செப்பல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பொண்ணுங்க லைக் ஹை ஹீல்ஸில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான செப்பல்ஸ்லாம் போடாதீங்க. சாதாரணமாக நம்ம பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் மெயின்டைன் பண்ணணும், இதுதான் போட்டுட்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்காது. முக்கியமாக டிஜிட்டல் வாட்சஸ், நிறைய பேர் வந்துட்டு நம்ம டிஜிட்டல் வாட்சஸ் போட்டுட்டு போவோம், அந்த மாதிரிலாம் வந்துட்டு போட்டு போகாதீங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள். இது தாண்டி எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக லைக் எனக்கு ஊன் இருக்குது, நான் கையில் வந்து கெட்டு போட்டிருக்கேன் அப்படிலாம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் என்ன ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா எல்லாருக்கும் இது இப்போ நான் சொன்னது யூஸ் ஆகும், பட் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரியான டைமில் ஏதாச்சும் சில ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி நடந்திருக்கலாம். அந்த மாதிரியான விஷயம்லாம் அதெல்லாம் உங்களை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் பல்லில் கிளிப்ஸ் மாட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதுக்காகலாம் வந்துட்டு இப்போ இந்த டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் அதெல்லாம் போட்டுக்கலாம். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கூலர்ஸ்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க. நார்மலான ஒரு சன்கிளாஸ் லைக் எப்படி சொல்ல, சன்கிளாஸ் இல்லை, நார்மலான பார்த்தீங்கன்னா ஒரு பவர் கிளாஸ் நீங்கள் போட்டாலே ஓகே ஆனது தான். அண்ட் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக அவங்க நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிடணும். நீங்கள் கொஞ்சம் டிலே ஆனாலும் பார்த்தீங்கன்னா அங்கே கூட ஆஃபீஸர்ஸ் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த ஆளில் நீங்கள் வந்து எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் இமீடியட்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் இதெல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஏன் நான் சொல்கிறேன்னா நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருப்பேன், இப்போ நமக்கு எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணது முக்கியமோ அந்த அளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி முக்கியம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு வந்துட்டு ஒரு பயம்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எக்ஸாம் ஹாலில் யோசிச்சு பாருங்க, அது மட்டும் தான் நம்ம ஞாபகத்தில் இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து லைக் கொஞ்சம் நம்ம முன்னாடியே வந்துட்டு இதெல்லாம் பண்ணி கரெக்டாக போயிட்டோம்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரி ஓகே, இப்போ ஃபைனல் 2 நீட் எக்ஸாம்
அந்த எக்ஸாம் ஹாலோட ஸ்கெனாரியை நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இருக்கிறப்போ இவ்வளோ நாள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ப்ரிப்பரேஷன் நம்ம மொபைல் மூலியமாக நம்ம எம்சிக்யூ சால்வ் பண்ணியிருப்போம். இப்போ ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் வந்துட்டு லைக் பார்த்தீங்கன்னா 1 minute அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு கொஸ்டின் தெரியலனா நீங்கள் அப்படியே ஸ்டக் ஆகி நின்றாதீங்க, அப்படி மூவ் ஆனாய் அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அண்ட் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் பார்த்து ஹாப்பி ஆகி நீங்கள் ஓகே சூப்பராக பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்துட்டு இந்த OMR ஷீட்டில் பார்த்து நீங்கள் ஸ்கிரிபிள் பண்ணணும். கொஞ்சம் கண்ணில் கொஞ்சம் கிளியராகவே பார்த்து ஸ்கிரிபிள் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு வேறு ஆப்ஷனை ஸ்கிரிபிள் பண்ணிட்டீங்க, இல்லை வேறு ஒரு கொஸ்டினோட ஆப்ஷனுக்கு நீங்கள் வேறு கொஸ்டினில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் நீங்கள் ஸ்கிரிபிள் பண்ணிட்டீங்கனாலும் போச்சு. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு கரெக்டாக இருக்க நம்ம ஸ்கிரிபிள் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்து ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிரிபிள் பண்ணி இப்போவுமே கொஞ்சம் லைட்டாக ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு போங்க. அந்த டைமில் நமக்கு நிறைய ஸ்கிரிபிள் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அண்ட் ஆல்சோ நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ஸும் ரீட் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி நீங்கள் பண்ணி முடிங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நல்ல மார்க் வந்துடும். இப்போ ஈவன் தோ லைக் ஒரு பயத்தில் இருப்பாங்க, நமக்கு நல்ல மார்க் வருமா, நம்மளால டாக்டர் ஆகிட முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இல்லைங்க. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை பண்ணுங்கள். அண்ட் நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அப்ராட்ல போய் படிக்கலாம். இப்போ நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ராட்ல போய் MBBS பண்ணுறதுக்கு நான் ஃபுல்லாகவே கைட் பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களால் டாக்டர் ஆக முடியும். நீங்கள் முடிச்சுட்டு சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் வந்து டவுட்ஸ் கேளுங்க. என்னோட கான்டாக்ட் இன்ஃபோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் அப்ராட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட்டில் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் நீங்கள் MBBS ஜாயின் பண்ணுறதுக்கும் நான் ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன். உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா more than 50-60 ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் யாராச்சும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கூட நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த நீட் எக்ஸாம் நல்லா சூப்பராக பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க. நீங்கள் எதுவுமே வந்து டிப்ரெஷன் ஆகாதீங்க. வரதை நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். நம்ம அதை வச்சு என்ன அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.